நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். செங்சாங் இந்த நாட்டை வந்து சுற்றி பார்க்கும்போது கிழக்கு பக்கமாக போயிருக்காரு. அங்கே வந்து ஒரு 2 கோயில் வந்து அவர் பார்த்துருக்காரு. குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய கோயில். அந்த கோயிலில் வந்து நார்த் சைடு வாலில் விமானத்தில் வந்து ஒரு தொப்பி அணிந்த ஃபாரினர் ஒரு ஸ்டுக்கோ இமேஜ் வந்து அதில் இருக்குது. இப்போ யாரோ ஒரு மன்னர் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு புனரமைப்பு பணிகளை செய்திருக்கணும். அப்போ அவங்க ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த இடிபாடு மீது அந்த கோயிலை வந்து அகற்றியிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அந்த மெயின் காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வாலுக்கும் நம்ம அந்த கோயில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வைடு கேப் இருக்கும். தமிழகத்திற்குள்ள அசோகருடைய படையெடுப்பே இல்லைன்னு தான் நமக்கு இருக்குது. ஏன் இல்லைன்னா அவருடைய கல்வெட்டுகள் கிடையாது. யுவாங்சுவாங்கோட குறிப்பு, அதாவது செங்சாங்கோட குறிப்பில் வந்து அசோகர் கட்டிய கோயில்னு அங்கே இருக்கு சொல்கிறாங்க. இது வந்து பயங்கர கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. நீங்கள் இப்போ விக்கிபீடியாவில் வந்து கால அசோகா KALASOKA அப்படின்னு போட்டிங்கன்னா கூட அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா காக்கா வர்ண கால அசோக அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அந்த பேரை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இது கரிகால சோழன். எப்படி சார்? எப்படின்னா IBC தமிழ் நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு சுவடுகள் நிகழ்ச்சி வாயிலாக இன்று நாம் ஆய்வாளர் ராஜா சங்கர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். பல கேள்விகள் இருக்கிறது. வரலாற்றில் இப்படியெல்லாம் இருக்கா செய்திகள் அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் தேடி பயணிக்கும் இந்த தருணத்தில் அவரிடமே நிறைய கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சீராவயானம் அப்படின்னா அது அந்த ஸ்தாவிரவாதத்துக்கு பேர் சீராவயானம். அது என்ன அப்படிங்கிறது அது வந்து ஒரு பொருளுக்குரிய பெயர். அதுக்கு ஒரு அதாவது என்னன்னா இந்த சங்கம் வந்து மூத்த துறவிகளை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த பொருளுக்குரிய பெயர். அவங்க மொழியில் அது ஒரு பொருளுக்குரிய பெயர். இதில் சீராவயானம்னு அதில் வருது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதை கவனித்து பார்க்கணும். அந்த சீராவயானம் வந்து கரிகால சோழன் காலத்தில் பிரிஞ்சப்ப அதோடைய பள்ளி எங்கே இருந்திருக்குன்னா மலைக்கோட்டையை சுற்றி தான் இருந்திருக்கு. மலைக்கோட்டையை சுற்றி தான் இருந்திருக்கு அந்த சீராவயான பள்ளி. இந்த சீராவயான பள்ளி பௌத்த பள்ளி மலைக்கோட்டையை சுற்றி இருந்ததுனால பிற்காலத்தில் அதுக்கு வந்து என்ன பேர் வந்துன்னா சீராவயான பள்ளி. அதுக்கு பிற்காலத்தில் திருன்ற ஒரு வார்த்தையை போனால் திருசீரா பள்ளி அப்படிங்கிறத இன்னைக்கு திருச்சிராப்பள்ளின்னு மாறிடுச்சு. இந்த தாவிரவாத சீராவயான பள்ளி அங்கே இருந்து செயல்பட்டதுனால அதுக்கு வந்து சீராவயான பள்ளின்னு இருந்தது. திரு வந்து பின்னாடி சேர்க்குறாங்க. இப்போ ஆரூர்னு இருக்குது, ஆரூர் ஐயூர்னு இருக்குது, திரு ஐயூர் திருவையாறுன்னு வந்துருச்சு, திருவாரூர்னு மாறிடுச்சு. இப்போ ஆரூர் தான் அதோட முன்னதாக இருந்த பெயர். அதுக்கு முன்னாடி திரு சேர்த்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நிறைய ஊர் பெயர்களுக்கு முன்னாடி திரு அரங்கம்ங்கிறது வந்து திரு போட்டு திரு அரங்கம்னு வந்துருச்சு. அதே மாதிரி திருவாரூர்னு வரும்போது சீராப்பள்ளிங்கும்போது திருசீரா பள்ளி. இதுதான் திருச்சிராப்பள்ளின்னு இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். இதுதான் அது. அதாவது என்னென்னா ஸ்தாவிரவாத பௌத்த பள்ளி வந்து அங்கே இருந்ததுனால அது சீராவயான பள்ளி, அதுலேருந்து திருச்சிராப்பள்ளிங்கிற பேர். இதுதான் வந்து அது பெயருக்குடைய காரணம். இங்கே இருந்து அவர் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறாரு, இந்த மலக்குட்டா தலைநகரத்திலிருந்து ஈஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. கிழக்கு பக்கம் ரொம்ப தூரமும் இல்லாமல் 2 பெரிய கோயில்களை வந்து பார்க்குறேன். அதில் ஒரு கோயில் வந்து முன்னாடியே இருந்திருக்கு. ஒரு கோயில் வந்து முன்னாடியே இருந்த கோயில். இன்னொரு கோயில் அதற்கு முன்னாடி இருக்க ஒரு கோயில் வந்து மிகவும் இடிபாடுகளோடு அதோடைய மேல் கோபுரம் வந்து இடிந்து உள்ளே சென்ற நிலையில் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா செங்சாங் இந்த நாட்டை வந்து சுற்றி பார்க்கும்போது கிழக்கு பக்கமாக போயிருக்காரு. அங்கே வந்து ஒரு 2 கோயில் வந்து அவர் பார்த்துருக்காரு. குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய கோயில். அந்த ஒரு கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். அதுக்கு முன்னாடி இருக்கிற கோயில் வந்து இது அசோகர் கட்டினதுன்னு இவர் சொல்கிறாங்க. அதாவது இவருக்கு சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை அவர் சொல்கிறாரு. அது வந்து இடிஞ்சிருச்சு. அப்போ இவர் வந்த பொழுது அந்த கோயில்கள் பாழடைஞ்ச நிலையில தான் இருந்திருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் வந்து திருச்சியிலேருந்து கிழக்கு பக்கமாக இருக்கிற நகரங்கள் பார்த்தா நிறைய கோயில்கள் இருக்கும். சின்ன சின்ன கோயில்கள் இது இருக்கும். ஆனால் தஞ்சையில் இருக்கிற பெரிய கோயில் ரொம்ப முக்கியமானது. திருச்சியிலேருந்து சரியான கிழக்கு திசையில் அது அமைஞ்சிருக்கும். அது ரொம்ப தூரமும் இல்லாமல் 60 கிலோமீட்டர்ஸ்லேயே அது வந்துடும். திருச்சியிலேருந்து 40 to 60 கிலோமீட்டர்ஸ்லேயே அந்த இடம் வந்துடும். அப்படி பார்க்கும்பொழுது ஏன் இந்த கோயிலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நமக்கு ஒரு இது வரும்ல, ஏன் இந்த கோயில் அவர் சொல்லியிருக்கக்கூடாது. அப்போ இதுக்கு வேற இன்னும் நமக்கு ஆதாரங்கள் வந்து தேவைப்படுது. சரி, அப்போ ஆதாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து நார்த் சைடு வாலில் விமானத்தில் வந்து ஒரு தொப்பி அணிந்த
ஒரு ஃபாரினர் ஒரு ஸ்டுக்கோ இமேஜ் வந்து அதில் இருக்குது. அதை ஆய்வு செய்த பலரும் அது வந்து ரோலாண்ட் கார்பேயா இருக்கலாம், யாராவது வந்து ரோலாண்ட் கார்பேயா இருக்கலாம், அது மாதிரி நிறைய பேர் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தஞ்சை பெருவுடையார் ஆமா, கோவிலோட லாம்பர்ட்னு விமானம். ஆமா விமானம் தஞ்சை பெரிய கோயில் விமானத்துல லாம்பர்ட்னு ஒருத்தர் வந்து சர்வே பண்ணியிருக்காரு. கிரேட் இண்டியன் சர்வே வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய உருவமாகவும் வந்து இருக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இதை வந்து 2017 அஜித் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் ஒரு இது எழுதியிருக்காரு, ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காரு. அந்த ஆர்டிக்கலில் வந்து சைனீஸ் சோழா ரிலேஷன்ஸ் அப்படி பற்றி சீனர்களுக்கும் சோழர்களுக்கும் இருந்த வர்த்தக தொடர்பு, வணிக தொடர்பு, வர்த்தக தொடர்பு இது சம்பந்தமாக அந்த ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காரு. அந்த ஆர்டிக்கல் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உருவம் தொப்பி போட்ட மனிதனின் உருவம் காக்கேஷியன், அதாவது ஹேப்லோ குரூப் அந்த இதாக பிரிப்பாங்க. நம்ம வந்து திராவிடியன்ஸ் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சீனா அந்த ஏரியாவில் இருக்கவங்க மேங்கோலாய்ட்ஸ்னு பிரிப்பாங்க. இதே வந்து இந்த வெஸ்டர்னில் இருக்கவங்கள வந்து காக்கேஷியன்ஸ்னு பிரிச்சுருவாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கவங்க நெக்ரோலாய்டுன்னு பிரிச்சுருவாங்க. அப்போ இவர் வந்து அதை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா, இவருடைய அந்த நோஸ் அண்ட் இயர் இந்த அளவுகள் வந்து இது வந்து காக்கேஷியன்ஸுக்கு வந்து இருக்கிற இது மாதிரி கிடையாது. இது மெங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ் வந்து இது மெங்கோலாய்டு ஃபீச்சர்ஸு அப்படிங்கிறது வந்து அவர் வந்து எழுதுறாரு. அப்போ இது மெங்கோலாய்டு ஃபீச்சர்ஸ். ரெண்டாவது வந்து சீனர்கள் வந்து இந்த டேங்கு, நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த டேங் டைனாசிட்டியிலேருந்து தான் செங்சாங் வந்தாருன்னு. அந்த டேங்குடைய அரசர்கள் இருக்கிற அந்த இதில் அனைவரும் இதே மாதிரி வந்து தொப்பி போட்டிருக்கிறாங்க. அந்த டேங் அரச வம்சத்தினுடைய ஓவியங்கள் இன்றளவும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அனைவரும் தொப்பி போட்டிருக்காங்க. தொப்பி அணிந்து தான் அவங்களும் காட்சிப்படுத்தாங்க. தொப்பிங்கிறது என்னென்னா ஒரு எம்பரருக்கான ஒரு உயரிய ஒரு பொறுப்பு, அதாவது ஒரு முக்கியமான ஆட்கள்ங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து கிரீடம் வச்சுப்பாங்கல்ல, அதே மாதிரி அவங்க ஊரில் அந்த பழக்கம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் வந்து எப்போதும் அவங்கள ஒரு ஓவியமாக வரையணும் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த கரெக்டாக அந்த தொப்பியை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த வழக்கம் இருக்குது. இதில் இதை வைத்து பார்க்கும்பொழுது இவர் ஒரு சீனராக இருக்கலாம் அப்படிங்கிறதோட கன்க்ளூஷனில் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அதை தொடர்ந்து அவர் யார் அப்படிங்கிறது அது இது பண்ணலை. இது வந்து சீனராக இருக்கலாம் சொல்லி அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த ஃபோட்டோவையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லிட்டார். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும்போது இது ஏன் வந்து செங்சாங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐயப்பாடு வந்தது. இது வந்து ஏன் செங்சாங்காக இருக்கக்கூடாது? ஆனால் இப்போ எனக்கு வந்து முன்னாடியே தெரியும், செங்சாங் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது இந்த கோயில் மிகவும் பாழடைஞ்ச இந்த கோயில் சொல்லலை, அவர் வந்த கோயில் வந்து மிகவும் பாழடைஞ்ச நிலைமையில் இருந்திருக்கு. அதில் ஒரு கோயில் வந்து அங்கங்கே ரொம்ப டிலாபிடேட் கண்டிஷன், இன்னொரு கோயில் சுத்தமாகவே ஃபவுண்டேஷன் வரையும் இடிஞ்சிடுச்சு. அப்போ இது வந்து செங்சாங்காக இருந்தால் கோயில் வந்து புதுசாக இல்லை இருக்குது, அது ஒரு கேள்வி. கோயில் வந்து திரும்ப வந்து யாரோ அதில் வந்து பணிகள்லாம் செஞ்சு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த என்ன சொல்கிறது, அந்த டிலாபிடேட் கண்டிஷன்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் எல்லாம் இது பண்ணி கரெக்ட் பண்ணி புனரமைப்பு பணிகள்லாம் ஆமாம் அது செஞ்சுருக்காங்க. அப்போ செங்சாங் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது அவர் வந்துட்டு போன குறுகிய காலத்தில், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்ற ஒரு குறுகிய காலத்திலே இந்த வேலை வந்து நடந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, அப்படி பண்ணியிருந்தால் தான் செங்சாங்கை தெரிந்த ஒருத்தர், யுவான்சுவாங் தெரிந்த ஒரு மன்னர் வந்து அந்த வேலையை செஞ்சிருந்தால் தான் அவருடைய உருவத்தில் அந்த கோயிலில் வந்து சுதை ஓவியமாக பதிக்க முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிறவங்களும் அது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் அந்த ஓவியம் செஞ்சதாக சொல்லலை. பிற்கால நாயகர் காலத்தில் தான் அந்த ஓவியம் ஏன்னா சுதை ஓவியம், அது கோயில் வந்து கிரானைட்டு, அதுக்கு மேற்பூச்சு செய்து அதை பராமரிப்பு பணிகள் போது இந்த ஓவியத்தை வந்து அதில் வந்து அதாவது இந்த சிலை ஸ்டுக்கோ ஸ்டாச்சு வந்து அதில் பதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிறவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அப்போ யாரோ ஒரு மன்னர் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு புனரமைப்பு பணிகளை செய்திருக்கணும். அப்போ அவங்க ஃப்ரண்ட்டில் இருந்த அந்த இடிபாடு மிகுந்த அந்த கோயிலை வந்து அகற்றிட்டு அதை வந்து கிளீன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் என்ன அப்படின்னா, அந்த மெயின் காம்பவுண்ட் வால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அந்த மெயின் காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் வாலுக்கும் நம்ம அந்த கோயில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு கேப் இருக்கும். நந்தி வந்து ரொம்ப தனியாக நடுவில் வந்து ஒரு இதில் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அதில் சென்டரில் நந்தி வச்சு வைடு கேப். நீங்கள் எந்த கோயில் இப்போ உதாரணத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேப்லாம் இருக்கவே இருக்காது. நந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட இதில் அப்படியே அட்ஜசண்ட்டாகவே இருக்கும். அதுக்காச்சும் கேட்டு, இப்போ கேட்ல இருந்து அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேப் வச்சு எந்த ஒரு கோயில் கன்ஸ்ட்ரக்ஷனும் நான் பார்க்கல.
நான் நிறைய கோயில்களை பார்க்கும் பொழுதும் அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது இந்த இடத்துல ஏதோ இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ஐயப்பாடு வருது. ஐயப்பாடு வருது. அந்த அதையும் வச்சு பார்த்துப்போம். அந்த நந்தியும் வந்து எப்படி இருக்குன்னா, அதோட சர்வே ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது நந்தி அங்க வந்து இருக்கு. தனியா இருக்கு. ரொம்ப தூரத்துல வந்து தனியா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கோயில் புனரமைப்பு செய்த யாரோ ஒரு மன்னர் செங்சாங்க வந்து தெரிஞ்சவரா இருக்கலாம். அப்படி அவர் வந்து செய்யும் பொழுது செங்சாங்கோட அவருக்கு மேல் இருக்கும் மரியாதை காரணமாக இவர் ஏதோ இப்ப இதுல எழுதியிருக்கிற மாதிரியே அந்த மன்னரையும் சந்திச்சு அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்க அந்த மாதிரி ஒரு கோயில் வந்து ரொம்ப ஈடுபாட்டுல இருக்கு, நீங்க அதை வந்து ஏதாவது செய்யலாமேன்னு அவர் சொல்லியிருக்கலாம். இது வந்து யூகம் தான். அப்படி அவர் வந்து வந்திருக்கலாம். அப்ப இவர் சொன்னதுனால அந்த மன்னர் வந்து செய்தனாலே என்னவோ இவருடைய ஓவியத்தை வந்து அதுல பதிச்சிருக்கலாம். இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இதுக்கு வந்து நமக்கு இப்ப அடுத்தது என்ன கேள்வினா, அது யாரா இருக்கும் அந்த மன்னருங்கிறது. இப்ப அந்த மன்னர் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா, இதுவரை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சரியா இருந்ததுன்னா, அந்த மன்னர் யாருங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு திரும்பவும் எங்க எனக்கு இது ஆகுதுன்னா, அந்த காவேரி முகரி சங்கம் ஏஜ்ல ஆறாவதும் ஐயா எழுதின புக்ல தான் வந்து அதுக்கான விடையும் கிடைக்குது. என்ன அப்படின்னா, செங்சாங் அவர்கள் வந்து அ இந்தியாவுக்கு வரும்பொழுது கனூஜ் அதாவது அன்றைய மகதத்துக்கு ரொம்ப காலம் கழிச்சு அது மகதமா இல்லை, மகதம் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கனூஜை தலைநகரமா வச்சு ஹர்ஷவர்தன அப்படின்னு ஒரு அரசர் வந்து ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கார். அப்ப யுவாங் சுவாங் செங்சாங் அவர் வந்து இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது அவர் பார்க்குற மன்னர், அதாவது அவர் ரொம்ப பெருமைப்படுத்தி பார்க்குற ஒரு பவர்ஃபுல்லான எம்பரர் வந்து யாருன்னா ஹர்ஷவர்தன். ஹர்ஷவர்தன் 607 இருந்து ஆட்சி புரிகிறார். இவர் வந்து 629 அந்த வாக்குல வந்து இந்தியாவுக்குள்ள வந்துடுறாரு. ஹர்ஷவர்தனை மீட் பண்ணி அங்கேயே சில காலம் வந்து அங்கேயே தங்கி படித்து, அது நாலந்தா பல்கலைக்கழகம் அதெல்லாம் வந்து படித்ததாக அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. படித்து எழுதி எல்லாம் இது பண்ணி அப்புறமே வந்து திரும்ப சவுத் இந்தியா வரைக்கும் அவர் வந்து பயணிச்சு போறாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட வருடம் பார்த்தீங்கன்னா 640 சிஇ காமனரா 1500 வருடங்கள் 400 வருடங்களுக்கு முன்னாடி 640 அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து அவர் தென்னிந்தியாவில் வந்து பார்த்துட்டு போகும் பொழுது ஹர்ஷவர்தன் காலம் கழித்து அவருடைய வாரிசுகள் ஒருவர் வந்து ஆதித்ய சேனகுப்தன் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இப்ப ஆதித்ய சேனகுப்தன் வந்து ஆட்சிக்கு வரான்னு பார்த்தா, அந்த ஆறாவமுதம் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகத்துல ஆதித்ய சேனகுப்தன் தமிழகத்திற்கு வந்து படையெடுத்து வந்திருக்கிறார். அவர் ஒரு கோயிலை வந்து புனரமைப்பு பணிகளை செய்ததாக, அதற்காக அவர் வந்து அஸ்வமேத யாகம் வந்து அவங்க அதாவது கனூஜ் அந்த நாட்டுல வந்து அஸ்வமேதம் யாகம் வந்து நடத்தியிருக்கிறாரு. எதுக்காகனா ஒரு கோயிலை வந்து புனரமைப்பு செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுடைய மனைவி பேர் வந்து கோஷாதேவி. அவங்க அந்த கோயிலுக்கு ஒரு ஏரியும் வெட்டி கொடுத்ததாக அந்த கல்வெட்டு வந்து ஒரு நீல கல்வெட்டு, ஒரு பெரிய நீளமான கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல அப்படி ஒரு செய்தி இருக்கு. அப்ப இவங்க எப்ப இங்க வந்திருப்பாங்க அப்படிங்கும்போது ஹர்ஷவர்தனுக்கு அப்புறம் ஆதித்ய சேனகுப்தன் வந்து ஒரு கிட்ட குறுகிய காலம்தான் 1970 அந்த இதுலேயே தான் வந்துட்டு போயிருக்கணுங்கிறது அங்க இருக்கிற கல்வெட்டுல தெரியுது. அந்த குறிப்பு வந்து இவர் புத்தகத்திலே இருந்தது. அப்ப இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் அந்த கல்வெட்டை எடுத்து படித்த பிறகுதான் வந்து தெரியுது. அந்த கல்வெட்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து அவங்க எழுதுற டாபிக் வந்து அண்டர் த டாபிக் டிட் ஆதித்ய சேனா த லேட்டர் குப்தா இன்வேட் த சோழா கண்ட்ரி அப்படிங்கிறதுல வந்து அவர் சொல்றாங்க. இது வந்து எங்க இருக்கு இந்த கல்வெட்டுல என்ன சொல்லுதுன்னா, சஸ்த சமுத்திரைய, அது கொஞ்சம் சன்ஸ்கிரிட் கல்வெட்டு. அதுல ஒரு வரி என்ன வருதுன்னா, மகயம் விசாகப்பட சம்யுத்தேயம் கிருத்தயுக சோழ பூரடே மகாமணினம் ஆயுத்த திரேனையே அப்படின்னு வருது. அதுல கிருத்தயுக சோழபூரட மகாமணினம் ஆயுத்த திரேனையே. அதாவது என்னன்னா, நான் இந்த மீதி இதெல்லாம் நான் இந்த அஸ்வமேத யாகம் வந்து வளர்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, நான் இது மாதிரி ஒரு சோழ தேசத்துல இருந்து திரும்பி வரேன். அங்க வந்து ஒரு கிருதயுக சோழ ராஜா கட்டின ஒரு கோயில்ல நான் வந்து புனரமைப்பு பணிகள் செய்து முடிச்சுட்டு வரேன். அது காரணமாக இங்க வந்து இந்த அஸ்வமேத யாகம் நான் பண்றதுக்கு காரணம் வந்து நான் இந்த மாதிரி அதாவது
கிருதயுக சோழ ராஜா ஒருத்தர் கட்டின ஒரு கோயிலை வந்து புனரமைப்பு பணிகளை வந்து முடிச்சுட்டு நான் வந்து வந்திருக்கேன். அதனால இந்த அஸ்வமேத யாகம் வந்து வளர்க்குறேன். இந்த கோயிலுக்கு என்னுடைய மனைவி, அதாவது கோஷாதேவிங்கிறவங்க ஒரு ஏரி, அந்த கோயில் குளம் ஒண்ணு வெட்டி வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டுல மிக நீளமான கல்வெட்டு. அது ஃபுல்லாவுமே சொல்லியிருக்கு. இப்ப இதுல வந்து 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆதித்ய சேனகுப்தன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கிருதயுகத்துல கட்டின சோழ கோயில். அவர் கட்டல. கிருதயுகத்துல கட்டின ஒரு சோழ கோயில புனரமைப்பு பண்ணியிருக்காரு ஆதித்ய சேனகுப்தன். ஆமா. ஹர்ஷவர்தனுக்கு அடுத்து ஆட்சியில் வந்தவர். ஆட்சிக்கு வந்தவர்னா ஹர்ஷவர்தன் இருந்தப்பயே அவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய கோர்ட்டுக்கு வந்து, அவருடைய தர்பாருக்கு வந்து இவரு ஜெங்சாங் போயிருந்தப்ப இவருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அப்ப இவரு யுவான் சுவாங்க அவரு பார்த்திருப்பாரு, பேசியிருப்பாரு. அப்ப ஹர்ஷவோட இதுல ஒரு மிகப்பெரிய இதா எத சொல்றாங்கன்னா, யுவான் சுவாங்கனோட வருகை தான் வந்து அவங்களோட இதுலயும் அத சொல்றாங்க. பனா ஹர்ஷ சரித்திரன்னு எழுதுறா, அதுவும் அதுல குறிப்பிடுறாங்க. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இதை செய்தவர் இவராகத்தான் இருக்கணும். அப்ப நமக்கு வந்து இதற்கான விடை வந்து அந்த புத்தகத்திலேருந்து கிடைச்சிருச்சு. அவரோட கல்வெட்ட எடுத்து படிச்சதுலேருந்து அது தெரிஞ்சிருச்சு. ஆதித்ய சேனகுப்தன் தான் வந்திருக்கிறார். அவர் வந்து இத வந்து செஞ்சிருக்கணும். அவர் தான் வந்திருக்கணும். அது செஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து ஜுவாங்சாங் உருவம் வந்து அதில பொறிக்கப்பட்டிருக்கணும். இது ஹிஸ்டரி வந்து இது வந்து எனக்கு புரிஞ்ச உடனே அடுத்ததா ஒரு கேள்வி வருது. என்னன்னா, யுவான்சுவாங்கோட குறிப்பில என்ன சொல்லுதுன்னா, இந்த கோயிலை வந்து அசோகர், அந்த முன்னாடி இடிபாடுகள் உணர்ந்த கோயிலை வந்து அசோகர் கட்டியது அப்படின்றது தான் வந்து என் மனசுல வந்து எழுந்த ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடான கேள்வியா மாறிடுச்சு. ஏன்னா இந்த கேள்வி வந்து இந்த இதை நான் படிச்ச உடனே கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் தூக்கமே இல்லை. எப்படி இது ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து படிக்கிறோம். அதாவது தஞ்சை பெருங்கோயில அசோகர் அப்படி இல்ல, அப்படின்னு யோசனை வரல. அப்படி வரல, அது வந்து வரவே இல்லை. என்ன யோசனை வந்ததுன்னா, இப்ப நான் உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே வந்து இது எல்லாம் நான் படிச்சு அறிஞ்சு முடிச்சு எழுதினதுக்கு அப்புறம் நான் சொல்றதுனால அது வேற மாதிரி, அதாவது என்ன சொல்றது, அது ஒரு சீக்வன்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆரம்ப கட்டத்துல நான் இது பண்ணும்பொழுது தமிழகத்திற்குள்ள அசோகருடைய படையெடுப்பே இல்லைன்னு தான் நமக்கு இருக்கு. அதாவது அசோகருடைய கல்வெட்டுகள் இங்க பாத்தீங்கன்னா பிரம்மகிரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சன்னாட்டி, ஆந்திர சன்னாட்டி, அமராவதி, இந்த ஏரியா, இந்த அத வந்து பெருமையா கூட சொல்லுவாங்கல்ல, அசோகரோட படையெடுப்பு தமிழர் பக்கம் தென் பக்கம் இல்லையே. அசோகருடைய படையெடுப்பு தமிழர்கள் தமிழ்நாட்டு அந்த பகுதிகளில் இல்ல. தமிழ்நாடுன்றது அன்றைய காலகட்டத்துல கேரளாவையும் சேர்த்துதான். இந்த தென் பகுதிகளில் வந்து அசோகருடைய படையெடுப்பே இல்லை. ஏன் இல்லைன்னா அவருடைய கல்வெட்டுகள் கிடையாது. அதை வச்சு என்ன சொல்லிடுறாங்க, இவர் இங்க வந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, யுவான் சுவாங்கோட குறிப்பு, அதாவது ஜிங்சாங்கோட குறிப்புல வந்து அசோகர் கட்டிய கோயில்னு அங்க இருக்கு சொல்றாங்க. இது வந்து பயங்கர கான்ட்ராடிக்டரியா இருக்கு. அசோகரே தமிழ்நாட்டுக்குள்ள வரல, எங்கேயும் கல்வெட்டுகள் இல்லைங்கும் போது இந்த கோயில் எப்படி வந்து அசோகர் கட்டின கோயில்னு எப்படி அவர் சொல்றாரு? அவரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காரு, மலக்கோட்டா நாடுல வந்து ஒரு அசோகர் கட்டின கோயில் ஒண்ணு இருக்குன்னு அவர் சொல்றாரு. இவ்வளவும் அவர் சொல்றது வந்து மிக தெளிவாக இருக்கும் பொழுது, அப்ப யார் அந்த அசோகர் அப்படிங்கிற அந்த கேள்வி, நீங்க கேட்ட முதல் கேள்வி, யார் அந்த அசோகர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தேடல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப நாள் வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு எப்படி இது சாத்தியம், இது எப்படி சாத்தியம், இது எப்படி அதே மாதிரியே நிறைய படிச்சு இது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பிரேக் த்ரூ ஒன்று வந்து கிடைச்சது. என்ன அப்படின்னா, யுவான் சுவாங் புத்தகத்தில் அவர் வந்து என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய அசோகர் அவர் மட்டும் கிடையாது. அவரு, ஃபாஹியான், ஐஸ்டிங் அனைவருமே வந்து அசோகர் கட்டின கோயில், அசோகர் கட்டின ஸ்தூபி, அசோகருடைய கல்வெட்டுன்னு சொல்ற அந்த அசோகர் எப்ப வந்து ஆட்சிக்கு வராருன்னா, புத்த பரிநிர்வாணம் அடைந்து 100வது வருடத்தில் ஆட்சிக்கு வரதான் அவங்க சொல்றாங்க. அதையும் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்காங்க எல்லா இடத்துலையும். 100வது வருடம் பரிநிர்வாணம் அடைந்து 100வது வருடத்தில் ஆட்சிக்கு வர்றவர் ஒரு அசோகர். அவரை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. இதுல இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆரம்பத்துல எனக்கு சரியா அது புரியல. அப்புறமா இதை வந்து தேடி தேடி பண்ணுங்க. நம்ம அசோகர்னு சொல்லி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதோடய மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சரியா மேட்ச் ஆகலை. அப்புறமே அதை திரும்ப திரும்ப அதை பார்க்கும்போது தான் புரிஞ்சது என்னன்னா, மகாவம்சம்ல வந்து புத்தர் பரிநிர்வாணம் அடைந்து புத்த 2வது சங்கம் நடக்கிற யார் தலைமையிலன்னா, காக்காவர்ண கால அசோக அப்படிங்கிற ஒரு ராஜாவோட தலைமையில தான் வந்து அந்த 2ஆம் பௌத்த சங்கம் வந்து நடக்குது. நீங்க இப்ப விக்கிபீடியால வந்து கால அசோகா KALAASOKA அப்படின்னு போட்டிங்கன்னா கூட ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா காக்காவர்ண கால அசோக அப்படின்னு அதில் எழுதியிருக்கும்.
அந்த பேரை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இது கரிகால சோழன் அப்படின்னு. எப்படி சார்? எப்படின்னா காக்கா வர்ணம் அப்படின்னா தமிழ்ல கருப்பு. கருப்பு, காலா சோக அப்படிங்கும்போது காக்கா வர்ணம் கரிகால சோழனை தான் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஏன்னா ழ என்பது தமிழுக்குரிய சிறப்பு எழுத்து. வேற எந்த வடமொழியிலையுமே ழ இல்லை. ழக்கு பதில் அவங்க ஹ யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ காக்கா வர்ண கால சோகாங்கிறது வந்து கரிகால சோழனை தான் அப்படி எழுதியிருக்காங்க. அப்போ இது தெரிஞ்ச உடனே எனக்கு முழு வரலாறுமே வந்து ஒரு என்ன சொல்றது, இது அனைத்தையும் அதாவது இது எல்லாத்தையுமே நான் வந்து அங்கங்கேயா படித்து தெரிந்து கொண்டது எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல ஒன்று சேர்த்தது வந்து இந்த ஒரு நொடி தான். இந்த இன்ஸ்டன்ஸ்ல தான் வந்து ஓஹோ அப்போ அசோகருங்கிறவர் வந்து கரிகால சோழன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு நம்ம சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வந்து நம்ம சொல்லணும்ல. அப்போ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வந்து அப்படியே ஒன்றொன்னா இது பார்க்கும்போது அவருடைய வரலாறு என்ன, அவரோட இது என்ன அப்படின்னு ஒன்றொன்னா அப்படியே அதை எல்லாத்தையும் அப்படியே வேகமாக கடந்து வந்துட்டேன். ஏன் அப்படின்னா கரிகால சோழனோட வரலாறையும் முன்னாடியே நான் படிச்சுட்டேன். அசோகருடைய வரலாறும் முன்னாடியே படித்ததுனால இவங்க 2 பேரும் ஒரே ராஜா தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2 பேரையும் அவரோட இன்ஃபர்மேஷன் மேட்ச் பண்ணுறது எனக்கு ரொம்ப சுலபமாக போயிடுச்சு. உதாரணத்துக்கு அவருடைய அசோகருடைய மைனர் ராக் எடிட்ஸில் வந்து பிரம்மகிரி ராக் எடிட்ஸில் வந்து ஒன்று இருக்கும். அந்த பிரம்மகிரி ராக் எடிட்ஸில் வந்து அதில் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து யாருன்னா இந்த அசோகருடைய ஃபஸ்ட்டு அயபுத்தச முதல் புத்திரன் அந்த எடிக்ஸை வந்து கொடுத்ததாகவும் இசலையில் இருக்கிற மகாமத்திரர்களுக்கு அனுப்பிச்சதாக அதில் ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா ஸ்வர்ணகிரித்தே அயபுத்தச கல்வெட்டுக்கான சாசனங்கள் மலைக்கோட்டையிலேருந்து தான் போயிருக்கு. அப்படி பிரம்மகிரியில் போகும்போது அதை அடித்து கீழே வந்து அதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அதை எழுதவர் லிபிகர்னே அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை குரோஸ்டி பாலி மொழி கிரஹோஸ்தியில் எழுதியிருக்காரு. அப்போ இதில் என்ன தெரியுது, அந்த கல்வெட்டை அடித்தவர். நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.